السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين. وقال نبينا صلى الله عليه وسلم إن الرجل ليصلي 60 سنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தின் 9 நாள் நோன்பையும் 10வது நாள் தராவீஹ் தொழுகையும் தொழுது முடித்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா முந்திய 10ல் கொடுப்பதாக வாக்கு கொடுத்த அந்த ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதை அடுத்து வரக்கூடிய மகஃபிரத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான், وَأَقِمِ الصَّلَاةَ طَرَفَيِ النَّهَارِ وَزُلَفًا مِنَ اللَّيْلِ. பகலுடைய இரு ஓரங்களிலும் இரவுடைய சில பகுதிகளிலும் என்னை துதிப்பீராக, என்னை வணங்குவீராக என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். பகலுடைய நேரத்தில் லொஹர், அசர், மஹரிப், இரவுடைய நேரத்தில் ஃபஜ்ர், இசா இந்த தொழுகைகளை தொழுகும்படி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சுட்டி காட்டுகின்றான். அதே போன்று ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். பொறுமையாக இருப்பதன் மூலமாகவும் அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாகவும் அல்லாஹ்விடம் நாம் மன்றாடி உதவி தேடும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே நம்முடைய பில்டிங்களுக்கு, நம்முடைய வீடுகளுக்கு அதை திறப்பதற்கு எப்படி சாவி இருக்கின்றதோ, அதுபோன்று நாளை மறுமையிலே நமக்கென்று கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவனத்துடைய அந்த பொக்கிஷத்தை, சுவனத்துடைய அந்த வாயிலை திறப்பதற்கு அல்லாஹு தஆலா தொழுகையை தான் கொடுத்திருக்கிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை இஸ்லாத்துடைய தூண் என்பதாக சொல்லுவார்கள். இப்படி ஏராளமான ஹதீஸ்களிலே தொழுகையை முன்னிறுத்தி நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லும்போது சொல்லுவார்கள், ஒரு மனிதர் 60 ஆண்டுகளாக தொழுது வருகின்றார். ஒரு மனிதர் 60 ஆண்டுகளாக தொழுது வருகின்றார். ஆனால் அவருடைய தொழுகை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படவில்லை. 60 வருடமாக தொழுது வருகின்றார், அவருடைய எந்த தொழுகையும் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக சொன்னார்கள். மாணவர்கள் எதன் காரணமாக என்று கேட்கின்ற போது நபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் தொழுகையிலே ருக்கு செய்கின்றார்கள், சுஜூது செய்கின்றார்கள், ஆனால் அந்த ருக்குவையும் சுஜூதையும் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை.
அவர்கள் தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுகாதின் காரணமாக அவர்களுடைய எந்த தொழுகையும் 60 ஆண்டுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். எனவே கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் அது தொழுகையாகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த தொழுகையை நாம் சரியான முறையில் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகையுடைய முறைகளை தெரிந்து கொள்வது, அதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. தொழுகை என்பது 6 வகையான தொழுகை இருக்கின்றது. தொழுகையிலே 6 வகையான தொழுகை இருக்கின்றது. ஒன்று ஃபரல், இன்னொன்று ஃபரலே கிஃபாயா, இன்னொன்று வாஜிப், சுன்னத்தே முஅக்கதா, நஃபில். இப்படி 6 வகையான தொழுகை இருக்கின்றது. ஃபரல் என்று சொன்னால் அந்த ஃபரலான தொழுகைகளுக்கும் எல்லா தொழுகைகளுக்கும் 11 ஃபரல்கள் இருக்கிறது, 13 ஃபரல்கள் இருக்கின்றது. தொழுகைகளுக்கு 13 ஃபரல்கள் இருக்கின்றது. அதில் உள் ஃபரல்கள் 6ம் வெளி ஃபரல்கள் 7ம் இருக்கின்றது. இந்த ஃபரலான தொழுகையாக இருந்தாலும் வாஜிபான தொழுகையாக இருந்தாலும் எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த அனைத்து தொழுகைகளுக்கும் இந்த 13 ஃபரல்களும் சரியாக இருந்தால்தான் அந்த தொழுகை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும், அந்த தொழுகை அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுகையுடைய வெளி ஃபரல் 7 ஃபரல் இருக்கின்றது. முதலாவது உடல் சுத்தம், இரண்டாவது உடை சுத்தம், மூன்றாவது தொழுமிடம் சுத்தம், நான்காவது மானத்தை மறைப்பது, ஐந்தாவது கிபுலாவை அறிவது, ஆறாவது நேரத்தை அறிவது, ஏழாவது நியத்து செய்வது. இந்த 7 ஃபரல்களும் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் இருந்தால்தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். உடல் சுத்தம் என்று சொன்னால் தொழுவதற்கு முன்னால் ஒழு செய்துவிட்டு தூய்மையாகி பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். உடை சுத்தம் என்று சொன்னால் நம்முடைய ஆடைகள் பரிசுத்தமாக நஜீசுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இடம் சுத்தம் என்று சொன்னால் நாம் தொழுகக்கூடிய அந்த இடம் இருக்கின்றது, அந்த இடத்திலும் எந்த நஜீசும் இல்லாமல் சுத்தமான இடமாக இருக்க வேண்டும். நான்காவது மானத்தை மறைப்பது என்று சொன்னால் ஆணாக இருந்தால் தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைப்பது ஃபரல், பெண்ணாக இருந்தால் முகம் 2 கை, இதை தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் மறைப்பது அவர்களுக்கு ஃபரல். இந்த ஃபரலான இடங்களில் மறைக்காமல் ஒருவன் தொழுதான் என்று சொன்னால் அந்த தொழுகை கூடாது. இது அல்லாமல் மேல் மிச்சமாக ஆடைகள் சட்டையோ அல்லது பனியனோ ஏதாவது போட்டு உடம்பு முழுவதும் ஆண் மூடினாலும் சரி அந்த தொழுகை கூடும். என்றாலும் கூட ஒரு மனிதன் தொழுகைக்கு வந்திருக்கின்றான், அவனுடைய கீழாடைக்கும் மேலாடைக்கும் மத்தியிலே ஒரு கேப் இருக்கின்றது என்று சொன்னால் அவன் ருக்கு செய்கின்ற பொழுது அந்த இடம் திறந்து கொண்டால், தொப்புளுக்கும் கீழால் இருக்கக்கூடிய பகுதி திறந்து கொண்டால், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பகுதி திறந்திருந்தால் யாராவது பார்ப்பவர்கள் இவனுடைய மறைவிடங்கள் திறந்திருக்கிறதாக என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். பரலான இடம் தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைப்பது. இன்னைக்கு நாம் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ வாலிபர்கள் நம்முடைய கீழாடைகளை கரண்டைக்காலு கீழால் போட்டுக்கொள்கின்றோம், மேலாடைகளை தொப்புளுக்கு மேலால் போட்டுக்கொள்கின்றோம். இந்த கரண்டைக்காலு கீழால் ஆடை அணிவது ஹராம், தொப்புளுக்கு மேலால் போடுவதும் ஹராம். ஏன்? தொப்புளோடு மறைப்பது தான் கடமையாக இருக்கின்றது. அந்த தொப்புளை மறைக்காமல் ஒருவன் ஆடை அணிந்து கொண்டு தொழுதான் சொன்னால் அவனுடைய பின்பகுதி தெரிந்துவிட்டால் அவனுடைய தொழுகை கூடாமல் போகிவிடும். அதே போன்று தொழுகைக்கு கிசை
தொழுகையுடைய அந்த திசையை முன்னோக்கி தொழுக வேண்டும். கிபுலாவுடைய திசையை முன்னோக்கி தொழுக வேண்டும். அந்த நெஞ்சு பகுதி கிபுலாவுடைய திசையை விட்டும் திரும்பிவிட்டால் அவனுடைய தொழுகையும் கூடாது. இன்னைக்கு நம்முடைய பள்ளிகளிலே கிபுலாவுடைய திசை கொஞ்சம் கோணலாக இருக்கின்றது. இது எப்பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய பள்ளியுடைய கிபுலா சைடாக இருக்கின்றது, கோணலாக இருக்கின்றது. அதை பார்த்து சரியாக தொழுது கொள்ளும் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் நாம் அதை சரியாக கணக்கெடுப்பது கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றோம். பள்ளிக்கு வந்து தொழுகக்கூடிய நாம் கிபுலாவுடைய திசையிலே நம்முடைய நெஞ்சி பகுதி இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கூடாமல் போகிறது. அதே போன்று தொழுகைக்கான நேரத்தை அறிந்து அந்த நேரத்தில் அந்தந்த தொழுகைகளை தொழுவது பரலாக இருக்கின்றது. கடைசியாக தொழுகைக்கான நீயத் அவசியமாக இருக்கின்றது. பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், வேக வேகமாக வருகின்றோம், தக்பீர் கட்டப்பட்டு விட்டது, ருக்கு செய்யப்பட்டு விட்டது. அந்த ருக்குவிலிருந்து இமாம் இறந்துவிட்டார் என்று சொன்னால் அந்த ரக்காய்க்கு முடிவு என்பதற்காக வேண்டி வேகமாக வந்து அப்படி தக்பீர் கட்டிக்கொண்டு ருக்குவில் சேர்ந்து விடுகின்றோம். நாம் எந்த தொழுகைக்காக வந்தோம், அது லொஹர் தொழுகையா அசர் தொழுகையா என்ன தொழுகை என்ற நீயத்து இல்லாமல் தொழுதல் என்று சொன்னால் அந்த தக்பீர் கட்டி அவ்வளோ அவசரமாக தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால், இகாமத்து சொல்லக்கூடிய சத்தம் நம்முடைய காதில் கேட்டுவிட்டால் அதன் பிறகு வேகமாக வராதீர்கள், அவசரமாக வராதீர்கள். என்ன சொல்கிறார்கள்? இகாமத் ஓதக்கூடிய சமயத்தில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இகாமத்துடைய சத்தத்தை கேட்டு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுக வேண்டுவதற்காக வேண்டி வேக வேகமாக வந்து சஃபில் நுழைவதற்கின்றது. அதுவே நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் இமாம் ருக்குவுக்கு சென்றதற்கு பிறகு ருக்குவிலிருந்து எழுந்துவிட்டால் அந்த ஒரு ரக்காய்க்கு போகிடும் என்பதற்காக வேண்டி வேக வேகமாக வந்து தக்பீரை கட்டி ருக்குவிலே சேர்ந்து விடுகிறோம். இப்படி வேகமாக வந்து தொழுகையை ஜாயின் ஆகிட்டோம் என்று சொன்னால் நாம் தொழுகைக்கான நீயத் வைத்துக் கொண்டு வந்துவிட்டால் பரவாயில்லை. அந்த ருக்குவிலிருந்து இமாம் எழுந்திருப்பதற்கு முன்னால் தொழுகையை ஜாயின் ஆகிவிட்டால் அந்த ரக்காய்க்கு நமக்கு கூடும். ஆனால் நீயத் இல்லாமல் எந்த தொழுகை என்ற நீயத் இல்லாமல் வந்து ஜாயின் ஆகிவிட்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த 7 தொழுகைக்கான வழிபரல். அதே போன்று தொழுகைக்கான உள்பரல்கள் 6 இருக்கின்றது. தக்பீர் தஹ்ரீமா முதலாவது கட்டக்கூடிய தக்பீர் இருக்கின்றது. அந்த தக்பீர் பரலாக இருக்கின்றது. இரண்டாவது நிலை நிற்பது பரல். மூன்றாவது கிராத் ஓதுவது பரல். நான்காவது ருக்கு செய்வது பரல். ஐந்தாவது 2 சஜிதாக்கள் செய்வது பரல். ஆறாவது கடைசி இருப்பில் அத்தையாக்கு ஓதும் அளவிற்கு அமர்வது பரல். இந்த 6 பரல்களும் தொழுகைக்கு உள்ளால் இருக்கின்றது. இந்த 6 பரல்களும் சரியாக இருந்தால்தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். வெளிப்பரல் 7ம் உள்பரல் 6ம் சரியாக இருந்தால்தான் அந்த தொழுகை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அதே போன்று இந்த தொழுகையிலே பரலான தொழுகை எத்தனை தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் 6 தொழுகை பரலான தொழுகை இருக்கின்றது. லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, ஜிம்மாவுடைய தொழுகை. இந்த 6 தொழுகைகளும் நமக்கு பரல். பரலை ஐன் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று பரலை கிஃபாயா என்று ஒரு தொழுகை இருக்கின்றது. அது ஜனாசா உடைய தொழுகை. ஊரிலே யாராவது கொஞ்சம் பேர் சேர்ந்து தொழுதுவிட்டால் ஊர் மக்கள் அனைவருடைய குற்றமும் நீங்கிவிடும். யாருமே தொழுகவில்லை என்று சொன்னால் எல்லோர் மீதும் குற்றமாக ஆகிவிடும். அதுதான் பரலை கிஃபாயா. மூன்றாவது ஒரு தொழுகை இருக்கின்றது. அது வாஜிபான தொழுகை. நாம் தொழுகக்கூடிய வித்ரு வாஜிபு தொழுகை, 2 பெருநாள்களுடைய தொழுகை. இந்த தொழுகை எல்லாம் வாஜிபான தொழுகை.
ஈது பெருநாளுடைய நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை இருக்கின்றது. அந்த தொழுகை வாஜிபான தொழுகை. அதே போன்று சுன்னத்தே முஅக்கதாவான தொழுகை இருக்கின்றது. அது என்னென்ன தொழுகை? ஃபஜ்ருடைய முன் சுன்னத், லொஹருடைய முன் சுன்னத் 4 ரக்காயத், லொஹருக்குரிய பின் சுன்னத் 4 ரக்காயத், மஹரிபுக்கு பின் சுன்னத் 2 ரக்காயத், இஷாவுக்கு பின் சுன்னத் 2 ரக்காயத். அதே போன்று இந்த ரமலானில் தொழுகக்கூடிய இந்த தராவீஹ் தொழுகையும் சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கின்றது. இது அல்லாமல் நாம் நஃபிலான தொழுகைகளாக எத்தனையோ தொழுகை இருக்கின்றது. தஹஜ்ஜுடைய தொழுகை, தஸ்பீஹ் நபி தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை, இப்படி என்னென்ன நஃபிலான தொழுகைகள் தொழுகின்றோமோ அது அத்தனை தொழுகைகளும் நஃபிலான வணக்கமாக இருக்கின்றது. நம்முடைய தேவைகள் பூர்த்தியாவதற்காக வேண்டி 2 ரக்காயத் தொழுதால் ஹாஜத் நஃபில். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக 2 ரக்காயத் தொழுதால் தௌபா நஃபில், ஹவ்வாபின் நஃபில், இஷ்ராக்குடைய நஃபில், லுஹாவுடைய நஃபில். இப்படி நஃபிலான தொழுகைகள் ஏராளமான தொழுகை இருக்கின்றன. இப்படி தொழுகையிலே 6 வகையான தொழுகை இருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகைகளுக்கெல்லாம் பரலாக இருக்கக்கூடிய அந்த 13 பரல்களும் சரியாக இருப்பதோடு அந்த தொழுகைகளிலே வாஜிபுகள் இருக்கின்றது. அந்த வாஜிபுகள் ஏதாவது விடுபட்டு என்று சொன்னால் அதற்குத்தான் சஜிதா சஹூ செய்ய வேண்டும். தொழுகையிலே ஏதாவது ஒரு பரல் விடுபட்டு விட்டால் தொழுகையே கூடாது, மறுபடியும் தொழுக வேண்டும். ஒரு ரக்காயத் தொழுகையிலே 2 சஜிதா செய்ய வேண்டும். அதற்கு மாறாக ஒரே ஒரு சஜிதா மட்டும்தான் செய்திருக்கின்றோம் அல்லது அதிகப்படியாக 3 சஜிதா செய்திருக்கும் என்று சொன்னால் அந்த தொழுகை கூடாது, அந்த தொழுகை கூடாது. ஆனால் இந்த தொழுகையுடைய வாஜிப் இருக்கின்றதே, அந்த வாஜிபான அமல்களில் ஏதாவது ஒன்று விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்காக நாம் சஜிதா சஹூ செய்ய வேண்டும். அதுதான் மறதிக்காக செய்யக்கூடிய அமல். அதில் முதலாவதான வாஜிப் என்ன? எல்லா தொழுகைகளிலும், பரலான தொழுகைகளும் மற்ற எல்லா தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜிபாக இருக்கின்றது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜிப். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை துணை சூரா ஓதுவதற்கு முன்னால் ஓதுவதும் வாஜிபாக இருக்கின்றது. பரலான தொழுகை எல்லா தொழுகைகளிலும் கிராத் ஓதுவதற்கின்றது, அதுவும் வாஜிபாக இருக்கின்றது. கிராத் என்று சொன்னால் துணை சூரா ஓதுவது, அது வாஜிப். அதே போன்று பரலான தொழுகையாகிய மஹரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, ஈது பெருநாளுடைய தொழுகை, தராவீஹுடைய தொழுகை, வித்ரு தொழுகை, இந்த தொழுகைகளிலே கிராத்தை சத்தமிட்டு ஓதுவது வாஜிபாக இருக்கின்றது. லொஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகையில் சத்தமில்லாமல் ஓதுவதும் வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று ருக்கு செய்கின்றமே, அந்த ருக்குவிலே நிதானமாக இருப்பதும் வாஜிப். ருக்கு செய்வது பரல், அந்த ருக்குவிலே ஒரு தஸ்பீஹ் அளவாவது நிதானமாக இருக்கிறமே, அதுவும் வாஜிபாக இருக்கின்றது. அந்த ருக்குவிலிருந்து எழுந்து நிற்கும் பொழுது சரியா ஒரு சுபான சொல்ற அளவுக்காக நாம் நிற்க வேண்டும். நிற்காமல் உடனே சஜிதாவுக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் வாஜிபை விட்ட குற்றமாகிவிடும். ருக்குவிலிருந்து எழுந்து நிதானமாக நிற்க வேண்டும், அதுவும் வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று 2 சஜிதாவுக்களுக்கு மத்தியில் ஒரு சுப்ஹான சொல்லக்கூடிய அளவுக்கு அமர்வதற்கின்றது, அதுவும் வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று 4 ரக்காயத்துடைய தொழுகையிலே 2வது ரக்காயத்திலே அமர்ந்து அத்தையாத்து ஓதுகின்றோம். மறதியாக அத்தையாத்துக்கு பிறகு இன்னும் 2 ரக்காயத்து பாக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மறதியாக அல்லாஹும்ம ஸல்லி என்பதாக ஓதிவிட்டோம். ஞாபகம் வந்து எழுந்துவிட்டோம் என்று சொன்னால் குற்றம் கிடையாது. அத்தையாத்து ஓதி முடித்து
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற வார்த்தை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதன் பிறகு நமக்கு இன்னும் 2 ரக்காயத்து பாக்கி இருக்கின்றது என்ற ஞாபகம் வந்து எழுந்தோம் என்று சொன்னால் அந்த அலா முஹம்மது என்ற வார்த்தை சொன்னதின் காரணமாக நமக்கு சஜிதா சஹு வாஜிபாக இருக்கின்றது. இந்த சட்டத்தை இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கனவிலே தோன்றி, என்னுடைய பெயரை சொன்னதற்காக நீ சஜிதா சஹு செய்ய சொல்றியாயா என்று கேட்டார்களாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், நபியுடைய பெயரை சொன்னோம், அந்த நபியுடைய பெயர் சொன்னதற்காக சஜிதா சஹு செய்ய வேண்டுமா என்பதாக நபி அவர்கள் கனவிலே கேட்டபோது நம்முடைய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெயரை அவன் உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஞாபக மறதியாக உச்சரிக்கக்கூடாது, நல்ல நினைவோடு உச்சரிக்க வேண்டும். அவன் ஞாபக மறதியாக அலா முஹம்மது என்ற வார்த்தையை பயன்படுத்தினான், உங்களுடைய ஞாபகம் இல்லாமல் அவன் பயன்படுத்தினான், அதனால் நான் சஜிதா சஹு செய்வதாக சொன்னேன். அதே போன்று நாம் இந்த பரலான தொழுகையிலே மற்ற எல்லா தொழுகையிலும் சலாம் கொடுப்பது, முதல் சலாம் இருக்கின்றது அதுவும் வாஜிபாக இருக்கின்றது. முதல் சலாம் வாஜிபாக இருக்கின்றது, 2வது சலாம் சுன்னத். இப்படி இந்த வாஜிபுகளை எல்லாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்காக நாம் சஜிதா சஹு செய்ய வேண்டும். அதே போன்று வித்ரு தொழுகை தொழுகின்றோம். வித்ரு தொழுகையிலே 3வது ரக்காயத்திலே அல்லம்து சூரா ஓதி துணை சூரா ஓதியதற்கு பிறகு குன்னத்து ஓதுவதற்காக தக்பீர் கட்டுகின்றோம். அப்படி தக்பீர் கட்டுவதற்கு மறந்து ருக்கூக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் அந்த ருக்கூக்கு போனதன் காரணமாக அந்த வித்ராஜ தொழுகையிலே குன்னத்து ஓதாமல் சென்றதற்காக வேண்டியும் நாம் சஜிதா சஹு செய்ய வேண்டும். குன்னத்து ஓதாமல் விட்டாலும் சஜிதா சஹு செய்ய வேண்டும். மறதியாக அந்த தக்பீரே சொல்லாமல் நின்று விட்டாலும் சஜிதா சஹு செய்ய வேண்டும். ஒருவேளை இமாமாக இருப்பவர் மறதியாக ருக்கு சென்று விட்டார், ருக்கு சென்றதற்கு பிறகு பின்னால் இருப்பவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொன்னால் எழுந்து நாம் திரும்பவும் தக்பீர் கட்டி குன்னத்து ஓத வேண்டுமா என்று சொன்னால் கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த குன்னத்து ஓதுவது வாஜிபு, ருக்கு செய்வது பரலு. அந்த வாஜிபை விட்டு அவர் பரலுக்கு சென்று விட்டார், அதனால் மறுபடியும் நிமிர்ந்து வந்து குன்னத்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குன்னத்தை விட்டதற்காக வேண்டி கடைசியாக சஜிதா சஹு செய்துவிட்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி தொழுகையுடைய வாஜிபையும் தொழுகையுடைய பரலையும் சரியாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும். அதே போன்று தொழுகையிலே முஸ்தஹப் இருக்கின்றது, தொழுகையிலே மக்ரூஹான செயல் இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் தெரிந்து அந்த தொழுகையை நிர்ணயித்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை உள்ளச்சமுள்ள ஒரு தொழுகையாக மாறும். நம்முடைய தொழுகை அல்லாஹுவால் அங்கீகரிக்கக்கூடிய தொழுகையாக மாறும். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உடன் உதவிகளை பெற்றார்களோ அது போன்ற உதவிகளை நாமும் பெற வேண்டும் என்று சொன்னால் தொழுகையுடைய எல்லா மசலாக்களையும் தெரிந்து கொண்டு எல்லா சட்டங்களையும் தெரிந்து கொண்டு நாம் தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தியாக்குவான். இந்த தொழுகையுடைய சட்டங்கள் இன்னும் பாக்கி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அந்த தொழுகையுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா இதுவரை கேட்டு தெரிந்து கொண்டதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தன் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.